ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த ட்ராக்ல நல்லா போல் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மேட்ச் அதாவது செகண்ட் T20 மேட்ச்க்கு எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கு ரொம்பவே முக்கியமான பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா MA சிதம்பரம் ஸ்டேடியம் நம்ம சென்னையில் வச்சு நடக்குது. ஸோ 25th January பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அப்டேட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேட்சஸ்க்கு ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் வரப்போகுது, IPL வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான மேட்சஸ் வந்து கண்டினியூஸாக ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிவியூ வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் T20 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 2 போட்டிகள் தான் நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு 2018 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா பிச்சு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நம்ம சேப்பா கிரவுண்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ CSK ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய ஹோம் கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா CSK நடக்கல. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து 3 ஸ்பின்னர்ஸ் வந்து டீமில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கல ஸ்பின்னர்ஸ்க்கு யார் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்களோ அந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, பிஸ்னாய், அக்ஷர் பட்டேல்னு சொல்லி 3 ஸ்பின்னர்ஸோடு இந்தியா போயிருந்தாங்க. அது கிளிக்காக இருந்தது. ஸோ அதே காம்போவோட அன்சேஞ்சாக அந்த மேட்ச்க்கு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கிலாந்து டீம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் ஸ்பின்னர்ஸ் யாராவது உள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த கிரவுண்டில் மொத்தமாக 2 மேட்ச் நடந்திருக்கு. ஒன்று பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஒன்று பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160லேருந்து 180 சொல்லியிருக்காங்க. ஸோ 150லேருந்து ஒரு 160க்குள்ளே இந்த மேட்ச்க்கு வரதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 150லேருந்து 169க்குள்ளே ஒரு முறையும் 170லேருந்து 189க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறையும் இந்த கிரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ நடந்து முடிஞ்ச 2 மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க 182க்கு 4. செகண்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரன் வித்தியாசத்தில் ஃபஸ்ட் பேர் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா 167 ரன் அடித்து வின் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 12, ஸ்பின் பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஹை ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் 181 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து பார்த்திங்க அப்படின்னா 167 அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 2 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக எப்போல்லாம் விக்கெட்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 3 விக்கெட் கிடச்சிருக்கு. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட் கிடச்சிருக்கு. செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 5, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 4ன்னு சொல்லி விக்கெட் ஷேர் ஆகிருக்கு. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் லேட் மேட்சஸ் ப்ரோ, இந்த மாதிரி மேட்சஸ் மாதிரியே தான் அந்த கிரவுண்டில் மூவ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நடந்த மேட்சஸோட ஸ்டாட்ஸை நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ முழுக்க டெலகிராமில் நம்ம அப்டேட்டாக இருப்போம். எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து முக்கியம், யாருக்கெல்லாம் இது ஹோம் கேம், எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் CSKக்காக அந்த கிரவுண்டில் நிறைய மேட்ச் ஆடிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோலையும் கிளியராக பேச போகிறோம். ஸோ நம்ம டெலகிராம்லையும் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் பவுலர்ஸில் 12 விக்கெட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹை பேஸில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட்டும், ஸோ இனிஷியலாக ஸ்விங்கு டெத்லையும் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 5 விக்கெட் விழுந்திருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு 6 விக்கெட்டுங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் 2, ஆர்த்தடாக்ஸ் 1, ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டீமில் 14 முறை இந்தியாவும் 11 முறை பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்தும் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது இந்தியாவோட ஒரு பிளேயிங்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க.
திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, லோக்கல் பாய் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 11 ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்னாய், அக்ஷர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா. ஸோ இந்த 5 பவுலர்ஸ் தான் லாஸ்ட் மேட்ச் ஃபுல் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நிதிஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி 1 or 2 ஓவர்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸோட நம்ம வந்து ரீட் பண்ணிடலாம். ஸோ 79% வந்து அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு அன்பீட்டன் 79 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஹெட்டில் தான் ரெக்கார்ட் இருக்குது, வென்யூவில் ப்ளே பண்ணல. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஐபிஎல்லில் இந்த கிரவுண்டில் செகண்ட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணியில் செகண்ட் பேட்டிங்கில் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. குறிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங்கில் நிறைய மேட்ச் ஃப்ளாப்பாக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இங்கிலாந்து இவருக்கு பிளான் பண்ணி தான் வருவாங்க. இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி ஆகும் அப்படின்னா இவர் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்விங்கில் மாட்டுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷம் லாஸ்ட் 2024 ஐபிஎல்லோட ஃபைனல் பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக்கில் வச்சு தான் நடந்தது. ஸோ மிச்சில் ஸ்டார்க்கோட பாலில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் மூவ் ஆகிற பால், அதாவது மிடில் ஸ்டம்பில் குத்தி ஆஃப் ஸ்டம்ப் ஹெட்டில் போய் அடிக்கக்கூடிய பாலில் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா ஃப்ளாப்பாக இருந்தார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த கிரவுண்டில். ஸோ அடுத்ததாக சஞ்சு சாம்சன் இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து ரொம்பவே ரியலி இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ரீசன்ட் ஃபார்ம் வந்து T20s கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவிக் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாரு. பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. லாஸ்ட் 3 கேம்ஸில் அதை பண்ணியிருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பண்ண முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக திலக் வர்மா இந்த கிரவுண்டில் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ ஹெட்லையும் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. 68% ஒருத்தான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக வந்து பிக் பண்ணலாம். ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மிடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து டீமில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து இல்லை. ஸோ வில் ஜாக்ஸ் வந்து இப்போ 11 இருக்கார். ஸ்குவாடில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் தான் வந்து ஆஃப் ஸ்பின் பவுல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு சான்ஸ் இல்லாத ரீசனுக்காக ரெஹான் அஹ்மத் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பவுலிங் போட்டாகணும். அப்படி இல்லைனா லிவிங்ஸ்டனை தான் ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல திலக் வர்மா சர்வே ஆகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் திலக் வர்மாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்து சூரியகுமார் யாதவ் ஒன்று வந்தார். ப்ரோ நீங்கள் சூரியகுமார் யாதவ் நம்பர் 4 மென்ஷன் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரைட் ஹேண்டர் சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிற பட்சத்தில் சூரியகுமார் யாதவ் பார்த்திங்க அப்படின்னா மேலே வராரு. ஒரு ரைட் ஹேண்டராக ரிப்ளேஸ் பண்ணதுக்காண்டி வராரு. இன்கேஸ் அபிஷேக் சர்மா ஏர்லி விக்கெட் ஆனார் அப்படின்னா திலக் வர்மா தான் ஒன்று வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து தான் 55% சூரியகுமார் யாதவ் பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் ஆகிருக்காரு. ஹெட்ல 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் வென்யூ பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ஸில் இவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. ஒரு மேட்ச் வந்து 50 அடிச்சிருக்காரு. பட் நிறைய முறை பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஏர்லியராக அவுட் ஆகியிருக்காரு. ரொம்பவே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட். பட் இருந்தாலும் இங்கிலாந்தில் ஸ்பின்னர்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எது எப்படியோ சூரியகுமார் யாதவ் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். சிவிசி ட்ரை பண்ணுறவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் இந்தியா பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 91% வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணியிருக்காங்க. 4 ஓவர்ஸ் கன்ஃபார்மாக போல் பண்ண போகிறாரு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கிரவுண்ட்லேயும் நல்லா ஆடி இருக்காரு. நல்ல ஒரு ஃபினிஷிங் நாக் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், ஒன் டேஸாக இருக்கட்டும், ஐபிஎல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கலக்கியிருக்காரு. ஹெட்லேயும் 300 மேலே அடித்து 16 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங், செகண்ட் பேட்டிங், டிஃபால்ட் சிவிசி. ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் வந்து ஈஸியாக வந்து பவுலர்ஸ் கொடுக்க மாட்டாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மேட்ச் சேஸ் வந்து கடைசி வரைக்கும் போகும். அக்ஷர் பட்டேல் வரைக்கும் கூட வந்து மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மேட்சாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிட்டு படிந்த படிக்கிற மேட்ச்சுக்கு ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் போலிங், செகண்ட் பேட்டிங், சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ரிங்கு சிங்கை 5% வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்தியா டீமில் பார்த்திங்க அப்படின்னா T20யில் ரிங்கு சிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபினிஷர்ஸ் இப்போ நீங்கள் ரிங்கு சிங்குக்கே பேட்டிங் கிடைக்கல ப்ரோ, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அது உண்மை தான். பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க, இல்லை சீரியஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ 5 மேட்ச் சீரியஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக ஃபஸ்ட்டு 3 கேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 2 கேம்ஸில் இவங்களுக்குலாம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ரிங்கு சிங் ரேராக செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி 18%. ஒரு ஓவர் வந்து நான் ஓவர்ஸ் போல் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அது 2 ஓவராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட தான் இருக்குது. நல்லா போல் பண்ணார்னா செகண்ட் ஓவர் கிடைக்கும். பட் 50-50 சான்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான ரிஸ்க்கு சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் 74% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கையில சூப்பராக T20 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்டுகட்டில் 5 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனி பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணல. இவருக்கு இந்த கிரவுண்ட் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இங்கிலாந்தில் மிடில் அக்ஷர் பட்டேல், ஹாரி ப்ரூக், பட்லர், ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ரைட் ஹேண்டர்ஸ் வராங்க. குஸ் அகின்சனாக இருக்கட்டும், ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சராக இருக்கட்டும், நிறைய பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் 10 வரைக்கும் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ அக்ஷர் பட்டேலோட அந்த ஜடேஜா எப்படி இந்தியன் கண்டிஷனில் போல் பண்ணுறோ சென்னை கண்டிஷனில் அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பவுலர் தான், சிமிலர் பவுலர் தான். பட் ஜடேஜாவை விட இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போல் பண்ணுவார். அது விக்கெட்டில் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷரை பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க இந்தியா டீம் அப்படின்னா நான் வந்து ரிஸ்க்காக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். 74% இருந்தாலும் சிவிசி கம்மியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு 4 விக்கெட் கூட இவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங்கில். ஸோ செகண்ட் பவுலிங் சிவிசி மஸ்ட்டாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீகில் மட்டும். அடுத்து ரவி பிஷ்னாய் 15% குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஸோ 15% ட்ராப் ஆயிருக்காரு. ஹெட்டுகட்டில் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் வந்து நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லேட்டாக கொண்டு வந்திருந்தார். ஸோ பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக வந்து பவுலிங்க்கு கொண்டு வந்திருந்தார். 9th 10th ஓவர் தான் ஆல்மோஸ்ட் வந்து பவுல் பண்ணி வந்திருந்தார். ஸோ அந்த டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 65-5 அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து கம்பேக் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு இங்கிலாந்தை தள்ளிட்டாங்க. ஸோ அந்த டைமில் இவரை பார்த்தாட வேண்டிய சுச்சுவேஷனில் கொஞ்சம் தள்ளி ஆடிட்டாங்க. இந்த மேட்ச் ஏர்லியாக கொண்டு வருவாரா? ஏன்னா ஸ்பின் ட்ராக்கு. ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளேலே இவரை எதிர்பார்க்கலாமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஹர்ஷ்தீப் சிங். ஸோ 91% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டில் 4 மேட்ச் ஆடி 4. ஸோ வெனியூவில் ப்ளே பண்ணல. கிட்டத்தட்ட எங்காக ஒரு இந்தியாவுக்காக அதிக T20 விக்கெட்ஸ் எடுத்த பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். 97 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் T20யில் டெபு ஆகி 2 வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ரீசன்ட் நம்பர்ஸ் பாருங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்திருக்கும். இந்த கிரவுண்டும் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்விங் இவருக்கு கிடைக்கும். டெத்தில் குறிப்பாக இனிஷியலில் ஒரு விக்கெட் எடுக்கிறத விட டெத்தில் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பென் டக்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லி நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கிலாண்டோட 11 வந்து நமக்கு கிடச்சிது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இனிஷியல் ஸ்விங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் டக்கெட்டை காலி பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட்டாக லோக்கல் பாய் வருண் சக்கரவர்த்தி 87%. இவரோட நம்பர்ஸ் பாருங்கள். ஆவரேஜாக நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு மேட்ச்சுக்கு இவரோட விக்கெட் வந்து 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கான நம்பர்ஸில் விக்கெட் எடுக்காரு. ஸ்பின் கிரவுண்ட் வேறு, ஹோம் கிரவுண்டு, இந்த அட்வான்டேஜ் எல்லாமே இருக்க ரீசனுக்காக மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு நீங்கள் ஒரு CRVC செகண்ட் பவுலிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேஸோட பேட்டில் சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆடில் ரசீத் வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். திலக் வர்மாக்கு அகைன்ஸ்டாக பேட்டில் இல்லை. அடுத்து சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆடில் ரசீதுக்கு அகைன்ஸ்டாக 2 முறையும். ஸோ லாஸ்ட் மேட்ச்லையும் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அகைன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆயிருந்தார். ஸோ மொத்தமாக 2 முறை பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அகைன்ஸ்டாக இவர் பேட்டில் வந்து ஆன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் மார்க்குட்க்கு அகைன்ஸ்டாக ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அகைன்ஸ்டாக ஒரு முறை விக்கெட் ஆயிருக்காரு. ரிங்கு சிங்குக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்தியன் டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யார் ப்ரோ அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சஞ்சு சாம்சன் வந்து டாப்பில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ திலக் வர்மாவுமே பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஸோ ஹர்ஷ்தீப் சிங், அக்ஷர் பட்டேல், இந்த 7 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டீமில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பார். ஸோ வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸோ ரிஸ்கியான ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் இருக்கா, யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு செகண்ட் பவுலிங் ரிஸ்கி VCR கேப்டன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா ஒரு சஞ்சு சாம்சன்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்தியா பேட் ஃபஸ்ட் பண்ணால் மட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்தோட ஒரு பிளேயிங் லோன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பென் டக்கெட் கூட ஃபிலிப் சால்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜாக்கப் பெத்தேல், ஜிமி ஓவர்டன், குஸ் அட்கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரசீத், லாஸ்ட்டாக மார்க்குட் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்தோட பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னா எஸ், பேட்டிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்கின்சன் அப்படி இல்லைனா மார்க்குட். ஸோ மார்க்குட் ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் LSGக்கும் CSKக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ மார்க்குட்டை 11ல் வச்சுட்டு
அட்கின்சனுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஹான் அகமதுன்னு சொல்லி ஒரு லெக் ஸ்பின் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கார். ஸோ அவரை உள்ளே கொண்டு வருவாங்களா? ஏன்னா போலிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் போலிங் அட்டாக்ல 1 2 ஓரளவுக்கு டீசெண்டாக போல் பண்ணக்கூடிய ஜெமி ஓர்டன் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கையில் குஸ் அட்கின்சன் பொறுத்த வரைக்கும் உட்கார வச்சுட்டு ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஹான் அகமது கொண்டு வருவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீமில் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறோன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடுத்ததாக ஆடில் ரசீது, மூணாவதாக மார்க்குட். ஸோ இந்த 3 போலர்ஸ் தான் அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸை போல் பண்ண போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸை லிவிங்ஸ்டன் 2 ஓவர் போல் பண்ண போகிறாரு. இந்த மேட்ச்சுக்கு நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறேன், ஜேக்கப் பெத்தேல் பவுலிங்கில் ஒரு விக்கெட்டாவது விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் இவருக்கு பவுலிங் கொடுக்கல, பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் டெஃபினட்டாக 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 போலர்ஸும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்கேஸ் ரெஹான் அகமது உள்ளே வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ லிவிங்ஸ்டன் இல்லைனா ஜேக்கப் பெத்தேலோட ஓவர்ஸ் வந்து கட் ஆகும். ஜெமி ஓவர்டன் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக போல் பண்ண மாட்டார் இங்கிலாந்துக்காக. ஸோ பேட்டிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பென் டக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 29% லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. ஒரு தேவையில்லாத ஷாட் ஆடினார், அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ ரீசன்ட் ஃபார்மும் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹர்ஷ்தீப் சிங்கை இனிஷியலாக இந்தியன் கண்டிஷன்லேயும் சரி வெளியிலையும் சரி ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறைய பால் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எடுத்துகிட்டு வருவார். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் பென் டக்கெட் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மட்டும் ரேராக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபில் சால்ட்டு டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் நம்மளால் பார்க்க முடியுது. சூரியகுமார் கேட்சை பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் எடுத்திருந்தார். செகண்ட் பேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே இவருக்கு ஃபஸ்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணல செகண்ட் பேட்டிங்கில் தான் நல்ல ஆவரேஜ் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக 4 ரன் தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு 4 மேட்ச் கிட்ட ப்ளே பண்ணி அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக கேப்டன் ஜாஸ் பட்லர் 86% ஹெட் 500 ரனுக்கு மேலே அடிச்சிருக்காரு, வெனியூவில் ப்ளே பண்ணல. ஸோ இந்த கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் லாஸ்ட் மேட்ச் கிளியர் பண்ண மாதிரி கிளியர் பண்ண முடியாது. லாஸ்ட் மேட்ச்சில் 1 மேன் ஆர்மி மாதிரி அவர் கேப்டன் இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஆடிட்டே இருக்காரு, ஆப்போசிட்டில் வந்தவங்களாம் விக்கெட் ஆகிட்டே இருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் அஸ் அ பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா பட்லரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ட்ரை பண்ணுறது அது வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து ஹாரி ப்ரூக்கு 46% லாஸ்ட் மேட்ச்சில் லோ பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். 17 ரன் அடிச்சிருந்தார், அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டு போயிட்டார். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து உங்கள் டீமில் பிக் பண்ணலாம். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ப்ரூக் கூட கம்பேர் பண்ணல, எனக்கு ஜேக்கப் பெத்தேல் தான் பெஸ்ட்டு பிக். ப்ரூக் பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 46% வந்து இருக்கார். பட் அவரை கூட கம்பேர் பண்ணல ஜேக்கப் பெத்தேல் பார்த்திங்க அப்படின்னா 8% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபேண்டசிக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயராகவும் இந்த மேட்ச்க்கு இவர் வரப்போகிறாரு. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் 47% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஸ்டோக்கு அடுத்த பால் பார்த்திங்க அப்படின்னா போல்டு அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே கிளம்பியிருந்தார். ஸோ நிறைய பேர் கூட மீம்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு, லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தேல் இவங்க எல்லாரும் ஃப்ளாப்பான ரீசனுக்காக கண்டினியூஸாக மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் பேட்டில் இருந்து கொஞ்சம் ரன்ஸ் கிடைக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணி இல்லை பவுலிங் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹெட்ல பார்த்திங்க அப்படின்னா 68 ரன் அடிச்சிருக்காரு 6 இன்னிங்ஸில், விக்கெட்ஸ் எதுவும் எடுத்தது கிடையாது அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் பேட் பண்ணதும் கிடையாது, போல் பண்ணதும் கிடையாது அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு. ரீசெண்டாக T20s பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் இவரோட போலிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சிவிசி ரிஸ்க் தான், பட் முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜேக்கப் பெத்தேல் இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் மாதிரியே ஃபஸ்ட் பேட் பண்ண போகிறாங்க இங்கிலாந்து அப்படின்னா உங்கள் டீமில் ஜேக்கப் பெத்தேல் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். சிவிசி கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் அஸ் பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து இவர் போல் பண்ணுவார். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்தது ஜெமி ஓவர்டன் 22% ட்ராப் ஆகிருக்காரு. பேட்டிங் பெருசாக ஆடுறது கிடையாது. ஃபஸ்ட் போலிங் பண்ணால் மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் போல் பண்ணி 10 ரன் விட்டு கொடுத்துருந்தார், விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஸோ இந்த கிரவுண்டில் டெத்தில் வந்து இவர் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிறைய யாக்கர்ஸ் வந்து நெயில் பண்ணுவார். ஸோ அந்த ஒரே ஒரு சான்ஸை வச்சு வேணால் ட்ரீம் டீமில் வரலாம். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் இவர் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் 11ல் ஏதாவது சேஞ்சஸ் ஆகி ஸ்பின்னர்ஸ் வந்தார்னா கண்டிப்பாக ஒரு டெத்தில் போல் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்டேட் பண்ணுவோம் நம்ம டெலகிராமில். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் போலிங் மட்டும் ஓவர்டன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக குஸ் அட்கின்சன் பொறுத்த வரைக்கும் இவர் நல்ல பவுலரு, டீசெண்டான பேட்டரும் கூட. பட் லாஸ்ட் மேட்ச் எப்படி அந்தளவுக்கு இந்தியா வந்து ஸ்கோர் பண்ணாங்க, ஏன்னா சஞ்சு சாம்சன் ஆடி விட்டுட்டு போயிருந்தார். மிடில் அபிஷேக் சர்மா இவரை மொத்தமாக முடிச்சிட்டாரு. 2 ஓவர் போல் பண்ணி 37 ரனுக்கு மேலே கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்குமே அட்கின்சன் ப்ளே பண்ணார்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. பட் 11ல் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. விக்கெட்ஸ் பாருங்கள் 4-2 எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் 2 மேட்சஸாக விக்கெட் எடுக்கலை. ஃபஸ்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் அட்கின்சனுக்கு ஒரு விசி கூட நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் 11ல் ப்ளே பண்ணால் மட்டும்.
அடுத்தது ஜோஃப்ரா 75% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல பவுலர். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா 7 மேட்ச்க்கு 10 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. இந்தியன் கண்டிஷன்லேயும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக பேட்டை விடவும் முடியும், பவுலிங்லையும் நல்லா பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ விக்கெட்டே எடுக்காமல் இல்லை. லாஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் இருக்குது. ஒரு சேஃபான பிக்காக நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது ஆடில் ரசீது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பெஸ்ட்டு ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து டீமில் இந்த மேட்சுக்கும் இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னா எஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லாஸ்ட்டாக மார்க்குட்டு 15% ட்ரை பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் 5 விக்கெட் ஹெட்டுக்கட்டில் வெனியூவில் ப்ளே பண்ணல. ரீசன் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு ப்ரோ. நாங்கள் ட்ரை பண்ணலாமான்னா செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இவர் ஈஸியாக ஆடிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவர் நல்ல பால்ஸ் போல் பண்ணார், மற்ற பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல அப்படிங்கிறது தெரியும். ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிக்கஸ்ட் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷைன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாக செகண்ட் பவுலிங் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாஸ் பட்லரை பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா 2 முறை, அக்ஷர் பட்டேல் 2 முறை, ஷமி 1 முறை, சக்கரவர்த்தி 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷமி 1 முறை, அக்ஷர் பட்டேல் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கும் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஹாரி ப்ரூக் பொறுத்த வரைக்கும் பிஷ்னாய் 1 முறை, ஹர்ஷ்தீப் சிங் 1 முறை, சக்கரவர்த்தி 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. பென் டெக்கெட் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் 1 முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் லாஸ்ட்டாக லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு வீக்னஸ் இருக்குன்னா இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய 5 மெயின் பவுலர்ஸுமே ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சக்கரவர்த்தி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதில் 2வது முறையும் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுத்திருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிவிசியும் அதில் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 பிளேஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸாக சொல்லுங்க போனால் ஜாஸ் பட்லர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் சால்ட்டு கூட கம்பேர் பண்ணல, டக்கெட் கூட ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் ஹர்ஷ்தீப் சிங்கை எந்தளவுக்கு ஒரு ஆடாமல் இருக்காருங்கிறத பொறுத்து தான் அவரோட அந்த ஒரு 30 ரன் அப்படிங்கிறது அமையும். ஸோ நம்ம சேஃபாக பட்லர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தேல் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரசீது, மார்க்குட் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 பிளேஸை நான் பிக் பண்ணியிருக்கேன். இது போக எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா பென் டெக்கெட் அப்படிங்கிற மாதிரி நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ சேஃபான சிவிசி யார் இந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொத்த இங்கிலாந்து டீம்லேயுமே சேஃபான சிவிசி பட்லர் மட்டும்தான். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி இருந்தார் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அவர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசி அளவுக்கு நீங்கள் கிராண்ட் ஸ்மால் லீக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்க்கான சிவிசி யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா ஆடில் ரசீத் உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான சிவிசியாக இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்கள் ஜேக்கப் பெத்தேல்கிட்ட போகலாம். இல்லை நான் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிறது அப்படின்னா நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பட்லர், அடுத்து சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணியிருக்கோம் விக்கெட் கீப்பர்ஸில். பேட்டர்ஸில் திலக் வர்மா, டக்கெட்டு, அடுத்து அபிஷேக் சர்மாங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து ஆடில் ரஷீத் பிக் பண்ணியிருக்கோம். ஹர்ஷ்தீப் சிங், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்திங்க மாதிரி போயிருக்கோம். கேப்டன் சேஃப் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் சேஃப் பட்லர் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஃபைனல் டீம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ், குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிபிஎல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். லோ பர்சன்டேஜில் பெஸ்ட் பிக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ்னு சொல்லி 22 பிளேஸை 14 பிளேஸாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அதிலிருந்து 4 பிளேஸ் கேப்டன் கேப்டன் சாய்ஸோடு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸ்மால் லீக் டீமும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.